அனைவருக்கும் வணக்கம். அர்ப்பணம் சேனல் மூலியமாக உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அர்ப்பணம் அப்படின்னும்போது நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கை முறையை என்ன மாதிரி நடத்துகிறோம், அதை நம்ம கடவுளுக்கிட்ட எப்படி சமர்ப்பிக்கிறோம் அப்படின்றது தான் அர்ப்பணம்ன்றது அர்த்தம். ஸோ இந்த சேனலுக்கு அர்ப்பணம்ன்ற பேர் வச்சதுலேயும் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சேனல் எதை வந்து உணர்த்துது, எதை நான் டெய்லி சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த சேனல் மூலியமாக அர்ப்பணம் சேனல் மூலியமாக நான் தினமும் ஒரு கதையை சொல்ல போகிறேன். அந்த கதை நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த சேனல் ஆரம்பிக்கிற இந்த முதல் நாளில் அனைவருக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிக்கணுன்றதுக்காக நன்றியுணர்வுன்ற கதையை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு பாலைவனத்தில் ஒரு நோய்வாய்ப்பட்ட பறவை இருக்குது. அந்த பறவைக்கு இறக்கைகள் ரொம்ப பலவீனமாக இருக்குது. அதனுடைய கால்கள் ரொம்ப பலவீனமாக இருக்கிறதுனால அதனால் நடக்கக்கூட முடியல. ஒரு 2-3 நாட்களில் அது இறந்து விடும்ன்ற ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னொரு பறவை அந்த வழியாக பறந்து வருது. அந்த நோய்வாய்ப்பட்ட பறவையை பார்த்துட்டு அது வந்து ரொம்ப கவலைப்பட்டு என்ன ஆச்சு அந்த பறவைக்கு அப்படின்னு சொல்லி அதை பார்க்குது. அப்போ அந்த நோய்வாய்ப்பட்ட பறவை இன்னொரு பறவையை பார்த்து கேட்குது, நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்போது அந்த பறவை சொல்லுது, நான் தேவதையை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லுது. ஓ, நீ தேவதையை பார்க்க போறியா? எனக்கு எத்தனை நாள் இந்த வலிகளும் வேதனைகளும் இருக்கும் அப்படின்னு அந்த தேவதைக்கிட்ட நீ எனக்காக கேட்டுட்டு வரையா அப்படின்னு சொல்லி அந்த நோய்வாய்ப்பட்ட பறவை அந்த பறவைக்கிட்ட கேட்குது. நான் கண்டிப்பாக கேட்டுட்டு வரேன்னு சொல்லுது. அதே நேரத்தில் ரொம்ப கவலையாக இருக்குது அதை பார்க்கும்போது. அப்போது அந்த வழியாக அது பறந்து போகுது, தேவதையை பார்க்குது. தேவதையை பார்க்கும்போது நான் வழியில் இந்த மாதிரி ஒரு பறவை நோய்வாய்ப்பட்ட பறவையை பார்த்தேன். அதோட உடல் ரொம்ப பலவீனமாக இருந்தது. ஸோ அந்த பறவை உங்ககிட்ட கேட்டுட்டு வர சொல்லிச்சு, அதுக்கு எத்தனை நாள் அந்த வலியும் வேதனையும்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வர சொல்லிச்சுட்டு கேட்குது. அப்போது அந்த தேவதை சொல்கிறாங்க, அந்த பறவைக்கு இன்னும் 7 வருடங்கள் வந்து அந்த வலியும் வேதனையும் இருக்கும்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பறவை அதை கேட்ட உடனே இன்னும் ரொம்ப ரொம்ப கவலையாயிருது. இந்த விஷயத்தை போய் நான் அந்த நோய்வாய்ப்பட்ட பறவைக்கிட்ட சொன்னேன்னா அந்த பறவை அப்பயே இறந்தாலும் இறந்துடும். அதனால் வேறு ஏதாவது இதுக்கு ஒரு வழி இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுது. அப்போது இன்னொன்று என்ன பண்ணலாம், டெய்லி அது என்ன ஒரு விஷயத்தை பண்ணுதோ, என்ன செயலை பண்ணுதோ, அந்த செயலை ஒரு நன்றியுணர்வோட அந்த செயலை செய்ய சொல்லு அப்படின்னு சொல்லுது. சரின்னு சொல்லிட்டு அந்த பறவை அதே வழியாக திரும்பி பறந்து வருது. அந்த நோய்வாய்ப்பட்ட பறவையை பார்க்குது. தேவதை என்ன சொன்னாங்களோ அதையே திரும்ப சொல்லுது. இந்த மாதிரி நீ எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு நீ வந்து உன்னுடைய வாழ்க்கை முறையை வாழ்ந்துக்கோன்னு சொல்லிட்டு போயிடுது. ஒரு வருடம் கழித்து அதே பக்கமாக அந்த பறவை பறந்து வரும்போது அது யோசிக்குது, ஓகே அந்த நோய்வாய்ப்பட்ட பறவை இவ்வளோ நாள் இருந்திருந்தாலும் இருந்திருக்கும்னு சொல்லிட்டு அது பறந்து அதை பார்க்க வருது. அந்த பக்கமாக வரும்போது பார்த்திங்கன்னா அந்த நோய்வாய்ப்பட்ட பறவையை பார்க்கும்போது அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பி, ஒரு சந்தோஷம். என்ன அப்படின்னா, அந்த நோய்வாய்ப்பட்ட பறவையின் இறக்கைகள் அழகாக கொஞ்சமாக செழிப்பாக வளர்ந்துருக்கு. அதுக்கு பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் தண்ணீர் ஊற்று பெருக்கெடுத்திருக்கு. பக்கத்தில் சின்ன சின்ன செடிகள் அழகாக முளைச்சிருக்கு. அதை பார்த்த உடனே அந்த பறவைக்கு ஒரே ஆச்சரியம், இது எப்படி முடிஞ்சது, இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த நோய்வாய்ப்பட்ட பறவைக்கிட்ட அது கேட்குது. அப்போது அந்த பறவை சொல்லுது, நீ போகும்போது எந்த ஒரு செயலை செஞ்சாலும் கடவுளுக்கு நன்றி சொல்லுன்னு சொன்னல, அதை தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த சூடான மணலில் நான் விழும்போதும் கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றியை செலுத்திக்கிட்டேன். தண்ணி இங்கே பாலைவனத்தில் தண்ணி இல்லாத போதும் நான் கடவுளுக்கு நன்றியை செலுத்திக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் டெய்லி நன்றியை செலுத்தும்போது என்னுடைய வாழ்க்கை ஆரோக்கியமாக மாறுறதை வந்து நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அது வந்து ரொம்ப ஹாப்பியாக அதுவும் சொல்லுது. இந்த பறவைக்கும் ஒரே ஹாப்பி ஆகிடுது. ஸோ இந்த கதை மூலயமா நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம், என்ன மாறல் இதிலிருந்து அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை முறையில் ஒவ்வொரு நாளும் நன்றி உணர்வுன்ற மனப்பான்மையோட நம்ம வாழணும். ஸோ அந்த வாழ்க்கை நம்மளுடைய சூழ்நிலைகளையே மாற்றிடுது அப்படின்றது தான் ரொம்ப பெரிய மாறல் இதுக்கு.
நம்மளுடைய வாழ்க்கை முறையையே இந்த நன்றியுணர்வுன்றது வந்து ஒரு அழகா மாற்றத்தை அமைக்கிறது அப்படின்றது தான் இந்த கதையோட மாறலா சொல்லி முடிக்கிறேன். நன்றி. வணக்கம்.